ஸோ கைஸ், நம்ம மீட்டை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இது. நீங்கள் எல்லோரும் மீட் பண்ணுன்றதுக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. அண்ட் இப்போ நான் சென்னையில் தான் இருக்கிறேன். நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன விஷயம் கைஸ், நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே ஐ எம் சம்படி. ஓகேவா? அதுக்கு வந்து 20 வருஷம் வந்து நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறைய கம்பெனிஸ் பில்ட் பண்ணியிருக்கிறேன். அந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நான் ஏன் உங்களை மீட் பண்ணணும்? ஸோ ஹூ ஆர் யூ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல. ஸோ உங்களோட டைமை வந்து நான் கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளாக உங்களுக்கு நான் ஸ்பெலவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மீட் பண்ண வரீங்க. பட் என்னோட டைமை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்ல, ஸோ உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஆக்சுவலி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் சி யாரெல்லாம் வந்து இந்த மீட்டப்புக்கு வரணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியா. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் நான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அது ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த மீட்டப் வரப்போ வந்து அதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. அண்ட் சும்மா வந்து ஏதோ ஒரு ட்ரைனிங் கோர்சஸ் அந்தமாரி பண்ணாமல் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸ் அண்ட் ஆல்சோ அந்த கோர்ஸ் படித்து எப்படி வேலை வாங்கணும், ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு விஷயமும் அதில் நான் பண்ண போகிறோம். நிறைய பிஸ்னஸ் கோர்சஸும் வரப்போகுது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நான் மீட்டப்ஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் வந்து பசங்க வருவாங்க, நம்ம மீட் பண்ணுவோம். சென்னை வரப்போ இதுமாரி எங்கே ட்ராவல் பண்ணாலும் நம்ம மீட் பண்ணுவோம், விச் இஸ் நார்மல். பட் வந்து சும்மா ஒரு ஃபேன் பாய் மாதிரி மீட் பண்ணுறதோ, சும்மா வந்து ஹாய் சொல்லிட்டு போகிறதோ, கொஞ்ச நேரம் பேசிட்டு பழகிட்டு போகிறதோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை கைஸ். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் யுவர் டைம் டு பி யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து சும்மா வந்து பார்த்துட்டு போன வருஷம் நான் மீட் பண்ணேன், அதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் சம்திங் தட் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் வாண்ட் யுவர் டைம் டு பி ஸ்பெண்ட் லைக் தட். உங்களுக்கு வந்து என்னை மீட் பண்ணுறதுக்கு ஐ எம் பீயிங் சம்படி. அதே மாதிரி நான் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் யூ டு பி சம்படி. ஸோ அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்? இன்னும் 1 வீக் இருக்குது. மீட்டை பற்றியான அஃபிஷியல் லொக்கேஷன் அண்ட் ஆல்சோ எங்கே நம்ம மீட் பண்ணணும் எல்லாத்தை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் அதெல்லாமே வந்து அப்டேட்ஸில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நெக்ஸ்ட் 1 வீக் சரியா, காலை எந்திரிச்சிங்கன்னா ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 150 பேர் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சேலஞ்ச். நான் இதை எப்போவுமே பண்ணுவேன், டெய்லியும் காலையில் பண்ணுவேன். ஸோ 20 புஷ்அப்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து வேலை இல்லாதவங்க ஒரு 10 கம்பெனிக்கு வேலை அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணுங்கள், ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கவர் லெட்டர் அழகாக எழுத கற்றுக்கோங்க. எழுதிக்கிட்டு ஒரு 10 கம்பெனிக்கு வேலை அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கிறது இல்லை அடுத்த விஷயம். பட் நீங்கள் முயற்சி எடுக்கணும். இதுக்காக இந்த மீட்டப்புக்காகவாவது இந்த விஷயம் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயம் நான் படித்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதனால் நான் படிக்கலை, இந்த விஷயம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை பார்த்து நீங்கள் பயந்துருப்பீங்க. அந்த விஷயம் எல்லாத்துக்கும் வந்து இந்த 1 வீக்கில் அதை படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் படிக்கணும். அது என்ன படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணுறப்ப நீங்கள் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனலாக ஒரு சில ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதில் பெஸ்ட் ஹேபிட்ஸ் இருக்கும், ஒர்ஸ்ட் ஹேபிட்ஸ் இருக்கும். அந்த ஒர்ஸ்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த ஒர்ஸ்ட் ஹேபிட்ஸ் அந்த 1 வீக் வந்து விடுறதுக்கான ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாத்த விட தாண்டி நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னா ஒரு செடி வச்சு அந்த செடி நல்லா வளர்றதுக்கு அதுக்கான நல்ல என்விரான்மெண்ட் வேணும். அது இல்லாமல் அது வளர முடியாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வளர்கிற என்விரான்மெண்ட்டில் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் கவனிங்க. உங்கள் ஃபோனில் உங்களோட சோஷியல் மீடியா ஆப்ஸில் இருந்து, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து, நீங்கள் எங்கே போகிறீங்க, யார்கிட்ட பழகுறீங்க, டிவியில் என்ன பார்க்குறீங்க, இது எல்லாமே நீங்கள் தான் ஆக்சுவலி சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் விருப்பப்படுறது தான் உங்களுக்கு ஆட்ஸ் மூலியமாக உங்களுக்கு வர ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வர சஜஸ்ட் பண்ணுற ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எடுங்க, எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது வந்தால் நீங்கள் லைஃப்பில் க்ரோ ஆவீங்களோ அதை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 1 வீக் வந்து தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணாதீங்க. தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணாதீங்க. உங்களோட காசு உங்களோட கேபிட்டல். ஸோ அந்த காசை கொண்டு போய் யாரோட கேபிட்டலில் கொடுக்காதீங்க. ஸோ அந்த காசை 1 வீக் காசை நீங்கள் தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணாமல் அந்த காசை சேமிச்சு வைங்க. எவ்வளோ சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அந்த 1 வீக்கில். அண்ட் நெக்ஸ்ட் கைஸ், இது எல்லாமே ஓகே, இதெல்லாமே நம்ம செய்யலாம், இதெல்லாமே லைஃப்பில் பெட்டராக இருக்கலாம். பட் ஃபைனலி நம்ம லைஃப்பில் மிஸ்டேக் பண்ணுற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணாமல் ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. நம்ம மிஸ்டேக் பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹியூமன் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிற நிறைய பேர் வந்து, ராகுல் நான் வந்து இவங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டுருப்பீங்க. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணலை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் சீக்கிரம் வரணும். இது வந்து நான் எதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லணும், இது ஆக்சுவலி வந்து இன்னொரு வீடியோவை நான் ஃபுல்லாக கூட போட்டிருக்கலாம். இந்தமாரி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஏன்னு வச்சுக்கோங்க, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பசங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி அவங்களால வந்து ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா திரும்ப போய் அவங்க தைரியமாக எக்ஸாம் எழுத முடியுது. ஒரு வேலை போயிடுச்சுன்னா திரும்ப போய் வேலை தேட முடியுது. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா லைஃப்பில் அவங்க மற்றது பண்ண வேண்டிய விஷயங்கள் கூட, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கூட அவங்களால செய்ய முடியறதில்ல. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
ஐ திங்க் கைஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ டேக் இட் சீரியஸ்லி. ஸோ இந்த 1 வீக்கில் வந்து ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி a சேஞ்ச் டு யூ. ஸோ நீங்கள் வந்து என்னை பார்க்குறப்ப இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அந்த ஃபார்மில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுங்கள். கால் ஃபார் வரும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து வில் கம் அண்ட் see me. அண்ட் லிமிட்டட் ஸ்பேசஸ் மட்டும்தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மீட்டப் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். I'll be here another few weeks. நான் இங்கே தான் இருப்பேன். அதுக்கப்புறமும் வில் டூ சம் மோர் மீட்டப்ஸ். பட் இந்த மீட்டப்க்கு வந்து திஸ் இஸ் பேசிக்லி த டேர்ம்ஸ். ஸோ அதனால் கைஸ் சும்மா எனக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்பவுமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்ப இந்த ஆக்டர் மீட்டப் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ளூயன்சர் வைக்கிறதா இருக்கட்டும், அதை பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து கூட்டமாக நின்று அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறது, எனக்கு அதை பார்க்குறப்ப எனக்கு கோவம் வரும் கைஸ். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு see you guys like that. ஓகேவா? எனக்கு வந்து ஐம் நாட் அ செலிபிரிட்டி, ஐம் யுவர் காம்படிட்டர். ஸோ எனக்கு நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம்லாம் தேவையில்ல. ஸோ ராகுலோட நான் பெட்டராக வரணும், அதுக்கு நான் ராகுலை நான் பெஞ்ச் மார்க்காக வைக்கணும், ராகுலை நான் ரெஃபரன்ஸாக வைக்கணும், அதுக்காக தான் நீங்கள் என்ன பார்க்க வரீங்க. ஓகேவா? ஸோ நான் நல்லா பேசுகிறேன்னா என்னோட நீ நல்லா பேசு, நான் நல்லா படிக்கிறேன்னா என்னோட நான் நல்லா படி, நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னா என்னோட நிறைய சம்பாதி. ஸோ நீ எந்த விதத்துலையும் எனக்கு கீழே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி மீட்டப் எனக்கு பண்ண தேவையில்ல. ஸோ ஐ வாண்ட் பீப்புள் ஹூ ஆர் நீங்கள் எப்படி நான் வேல்யூபிளாக நினைக்கிறீங்களோ அதேமாரி ஐ வாண்ட் வேல்யூபிள் பீப்புள் டு பி met. ஏன்னா நாளைக்கு வந்து நான் மீட் பண்ணுற 100 பேர் இன்றைக்கி நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 100 பேர் நாளைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, 20 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களோட முகவரி வந்து இவங்களோட இன்ட்ரோடக்ஷன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இவங்க கூட சேர்ந்து நான் வளர முடியும். ஸோ ஐ வாண்ட் பீப்புள் லைக் தட். ஓகே, ஸோ வில் see in a meetup guys. Thank you. Cheers.